ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான அதாவது டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 விதமான ஒரு பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அது என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ரெண்டாவது சேலரி அக்கௌண்ட், மூணாவது செல்ஃப் கரண்ட் அக்கௌண்ட், நாலாவது கரண்ட் அக்கௌண்ட், அஞ்சாவது ஓடி அக்கௌண்ட். இதை பார்த்திங்கன்னா எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அக்கௌண்ட்டு டைப்பை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. காமனாக இருக்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் இந்த 5 அக்கௌண்ட்டும் யாரால யூஸ் பண்ணலாம், இந்த 5 அக்கௌண்ட்டுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்டு கேட்பாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோன்னா நமக்கு முதல்ல சொல்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான். ஆனால் இந்த 5 அக்கௌண்ட்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அக்கௌண்ட்டும் ஒரு விதமான யூசேஜுக்காக செயல்படுது. சரி, 5 அக்கௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாருமே காமனாக ஓப்பன் பண்ணலாம். அது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, நார்மலான ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்றது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு ப்ரூஃப் என்ன கேட்பாங்கன்னா, ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் சப்மிட் பண்ணலாம், இல்லை ஓட்டர் ஐடியும் சப்மிட் பண்ணலாம். ஆனால் ஒரு 50,000க்கு மேலே நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க, ஒரு டெபாசிட் பண்ண போகிறீங்க, ஒரு வித்ரா பண்ண போகிறீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மட்டும் பேன் கார்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும். இல்லைன்னு வச்சுக்கலாம், உங்களால் 50,000 எதுவுமே அதை எடுக்க முடியாது, டெபாசிட்டும் பண்ண முடியாது. பேன் கார்டு கம்பல்சரி கொடுத்தாகணும். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லிட்டேன். இதில் எவ்வளோப்பா டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறது, ஒரு 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறது, ஒரு மினிமம் 10,000, ஒரு 1 லட்சம் வரைக்கும் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். தவிர்த்து டெபாசிட்டோ இல்லை வித்ராலோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. மினிமம் 5 லட்சம் வரைக்கும் உங்களோட பேன் கார்டோட டிரான்சாக்ஷன் எலிஜிபிலிட்டி 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷனோ டெபாசிட்டோ இது. ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்றது சேஃப் கிடையாது. அதாவது சேஃப்னா எதனா ஆக்ட் பண்ணிடுவாங்களோ, யாராவது திருடிடுவாங்களோ அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா பேங்க் சிஸ்டம் ஒன்று தான். அதாவது கவர்மெண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ வரி கட்டாமல் லீகலாக இல்லாமல் இல்லீகலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கேஸ் போகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனைகளும் நிறைய உண்டாகும். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது அக்கௌண்ட்டு, அதாவது சேலரி அக்கௌண்ட்டு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் தான் எல்லா, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படி டாக்குமெண்ட்டை கொடுத்து ஓப்பன் பண்ணுறோமோ அதே தான். இது கூட ஒரே ஒரு விஷயம் அட்டாச்மெண்ட் பண்ணணும். என்ன டாக்குமெண்ட்டுனா, உங்களோட சேலரி, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஐடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ஒரு லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணால் சேலரி அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபருக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இஎம்ஐ எடுக்கணும், இல்லை பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிட்டோடனே ஒரு இஎம்ஐ எடுத்துக்கலாம். வேறு எங்காவது சிவில் ஸ்கோரில் கிரெடிட் கார்டு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஏன்னா சேலரி அக்கௌண்ட் இருக்குல்ல, மந்த்லி வந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நம்ம சேலரி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு 3 மாதம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்த கம்பெனியில் சேலரி வரலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். அதுவே கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் சப்போஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு கேஷ் எதுவும் டிரான்சாக்ஷன் பண்ணலைன்னா
அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிடும். மாதம் மாதம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பிடிச்சிட்டே வருவாங்க. அது மைனஸில் போயிடும். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் கட்டினா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ 3வது அக்கௌண்ட், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த மணி டிரான்ஸ்ஃபர்ன்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் ரீசார்ஜ், இவி பில், அதுக்கப்புறம் ஆன்லைனில் சில வெப்சைட்டுக்கெலாம் பேமெண்ட் பண்ணுறது, இந்த கவர்மெண்ட் வெப்சைட்லாம் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறது, இல்லை அப்ளை பண்ணுறதுக்கெலாம் பேமெண்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் இந்த 3வது அக்கௌண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கரண்ட் அக்கௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் தான். ஃபோட்டோஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இது கூட இன்னொரு டாக்குமெண்ட்டு கொடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் ரிஜிஸ்டரான உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக அதை வச்சே ஆகணும். அதை நம்ம கொடுக்குறப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மூலிமா நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் வராது. டிரான்சாக்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலிமா உங்களோட பேன் கார்டை வச்சு டிரான்சாக்ஷன் நடக்கும். ப்ளஸ் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் என்னென்னா, அதிகமாக உங்களால் டெபாசிட் பண்ண முடியாது, அதிகமாக உங்களால் டைரெக்டாக வித்ட்ரா பண்ண முடியாது. ஆனால் ஆன்லைன் மூலிமா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த விதமான சர்வீஸ் சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் இருந்துட்டும் எந்த ஒரு லீகலான பிரச்சனை நம்மளுக்கு வராது. இந்த செல்ஃப் கரண்ட் அக்கௌண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக அமௌண்ட் அனுப்பாமல் சிம்பிளான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த செல்ஃப் கரண்ட் அக்கௌண்ட்டு எஸ்பிஐ பேங்க்கில் கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், அவங்க வந்துட்டு கொடுக்குறேன்னாங்க. ப்ளஸ் ப்ரைவேட் பேங்க்லேயும் இதை கொடுக்குறேன்னு இருக்காங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். செல்ஃப் கரண்ட் அக்கௌண்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பிஸ்னஸ் இவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம 4வதாக ஒரு அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, அதாவது ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண பில்லை வாங்குறவங்க, உங்களோட ஜிஎஸ்டியை கொடுக்குறவங்க, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த 4வது அக்கௌண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த 4வது அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படி என்னப்பா 4வது அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட். இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுன்றது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிகமாக ஒரு நாளைக்கு 10 வாட்டிக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, ஒரு நாளைக்கு 10 வாட்டிக்கு மேலே இன்கம் வாங்குறவங்க, அதிகமாக டெபாசிட் பண்ணுறவங்க, அதிகமாக பேங்க்கில் போய் வித்ட்ரா பண்ணுறவங்களுக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரச்சனை லீகலாக எதுவுமே வந்துட்டு வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும், ப்ளஸ் நீங்கள் ஜிஎஸ்டி பில்லு வாங்குற மாதிரி இருக்கும், ப்ளஸ் அதாவது மந்த்லியும் டேக்ஸ் பே பண்ணணும், இயர்லி வந்துட்டு ஐடி ஃபைல் பண்ணணும். அதால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் இதை பண்ணுறதால அதிகம் பிஸ்னஸ், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, டக்குன்னு ஒரு 1 லட்ச ரூபா போடுற மாதிரி இருக்கும், ஒரு 50,000 போடுற மாதிரி இருக்கும் ஒரே நாளில். அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு இந்த அக்கௌண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு பெரிய மளிகை ஸ்டோரு, எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், ஒரு பெரிய காய்கறி ஸ்டோரு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஏஜென்சி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட்டை விட்டு நீங்கள் வேறு எந்த ஒரு அக்கௌண்ட்டும் உங்களால் வந்துட்டு ஓப்பன் பண்ணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுதாங்க மெயின், அதுதான் உண்மை. இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ஃபோட்டோஸ், உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன், ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்ளை பண்ண அந்த ஃபார்மு, உங்களோட டின் நம்பர், இதெல்லாம் கண்டிப்பாக பேங்க்கில் கேட்பாங்க. ப்ளஸ் சீல் கேட்பாங்க. உங்களோட கடை சீலோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெய்டு சீலோ, ஏதோ அந்த ரவுண்ட் சீல்னு சொல்லுவாங்க, அது உங்கள் கடை பேரில் இருக்கிற சீல் கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணணுமோ பிளான் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொடுக்குறப்போ அவங்க கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க விஷயம், வேலை முடிஞ்சுது. சரி, 5வதாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது என்னதான் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓடி. இது யாருக்குமே தெரியாது. ஓடின்றது லோனு மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஓடின்றது லோன் மாதிரி இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்டாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த கரண்ட் அக்கௌண்ட்டு கூட இது ஆட் ஆகிடும். கரண்ட் அக்கௌண்ட்டு கூட இது டைரெக்டாகவே ஆட் ஆகிடுறதால இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடி அக்கௌண்ட்டுன்னுவாங்க. இது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, இதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் யார் வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போயிட்டு
பேங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜரு இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க தான் அதை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். ஒரு லோன் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடியை ஆட் பண்ணி ஒரு லோன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு 10 லட்ச ரூபா கொடுப்பாங்கன்னு வச்சிங்களேன். 10 லட்ச ரூபாயை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே கட்டிட்டிங்கன்னா வட்டி இல்லாத நம்மளுக்கு ஒரு கடன் மாதிரி, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாதுங்க. இப்போ இந்த 10 லட்ச ரூபாயை நான் கரெக்டாக 20ஆம் தேதி எடுத்து யூஸ் பண்ணுறேன்னா, நான் 20ஆம் தேதி தானே எடுத்து யூஸ் பண்ணேன், அடுத்த மாதம் 20ஆம் தேதி கட்டிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த மாதிரி கட்டக்கூடாது. 20ஆம் தேதி எடுத்தாலும் இல்லை 29ஆம் தேதி எடுத்தாலும் அந்த மந்தில் 30ஆம் தேதிக்குள்ளே கட்டி ஆகணும். அப்படின்னா நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே அந்த காசு எடுத்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி மறுபடியும் அந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் திரும்பினா ஓடி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கட்டுற மாதிரியாக இருக்கும். நான் 29ஆம் தேதி எடுத்துட்டேன்பா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அடுத்த மாதம் 29ஆம் தேதி கட்டுறேன்னா கண்டிப்பாக வட்டி போட்டுருவாங்க, பயங்கரமாக வட்டி போட்டுருவாங்க. ஆனால் நீ அதே 30ஆம் தேதி அதே மாதத்தில் நீங்கள் 30ஆம் தேதி கட்டிட்டுனா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வட்டியும் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காசு எடுத்து கட்டிட்டிங்கன்னா ஒரு கடன் இல்லாத, வட்டி இல்லாமல் ஒரு கடன் வச்சிங்களா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பேங்க்கில் எத்தனை டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு ஒரு தனிப்பட்ட நபர் ஓப்பன் பண்ணலாம், அதில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது, யார் யார் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு மட்டும் அப்படியே போகாதீங்க. தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல இத்தனை டைப்பான அக்கௌண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இவ்வளோவும் பார்த்துட்டீங்க. ஆனால் ஒரு சில பேர் லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபரும் பண்ண மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். தேங்க்யூ.